உபாகமம் 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நிறைய பேர் இந்த உலகத்துல ஒரு பிலாசபியை வச்சிருக்காங்க. நான் வெறும் கையா தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், நான் வெறும் கையா தான் நான் திரும்பி போக போறேன் என்று. ஆனா அது அப்படி இல்லை. ஏன்னா அவர் நம்ம பிறக்கும் போது, நம்ம பிறக்க இந்த பூமியில வைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ள தாளந்துகளை, திறமைகளை, ஈவுகளை, டேலண்ட், பொட்டென்ஷியல் அண்ட் கிஃப்ட்ஸை நமக்குள்ள வச்சு தான் இந்த உலகத்துல அவர் அனுப்பி இருக்கிறார். அதை கொண்டு அதை பயன்படுத்தி, அதை புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, அதை பயன்படுத்தும் போது இந்த உலகத்துல நாம் செழிப்பாக, மேன்மையாக, உயர்வாக, வெற்றிகரமாக நம்மளால வாழ முடியும். அதனால இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து தான் அனுப்பி இருக்கிறார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன தாளந்து இருக்குது, என்ன திறமை இருக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஜோயல் ஆஸ்டினிடம் ஒரு பெண் வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி எனக்கு நிறைய பண பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு ஒரு பெண்ணும் இருக்கிறான், எனக்கு வருமானம் ரொம்ப குறைவா இருக்குது, ஏன்னா நான் படிக்கல, அதனால என்னால் சரியா வேலைக்கு போக முடியல, சரியான வேலையும் எனக்கு கிடைக்கல, அதனால எனக்கு வருமானம் ரொம்ப குறைவா இருக்குது, நான் என்ன செய்வேன்னு தெரியல, என் பெண் பிள்ளைய நான் எப்படி படிக்க வைக்க போறேன்னு எனக்கு தெரியல, அவளை எப்படி நான் வளர்க்க போறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஜோயல் ஆஸ்டின் அந்த பெண்ணிட்ட கேட்டாராம், உங்களுக்கு என்ன தாளந்து இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்களாம், எனக்கு தாளந்து ஏதோ சிறப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், உங்களுக்கு எது சுலபமாக வரும், ஈஸியா நீங்க எதை செய்வீங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சாங்களாம். கொஞ்ச நேரம் யோசிச்சு, எனக்கு கேக்கு நல்லா செய்ய வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஜோயல் ஆஸ்டின் சொன்னாராம், நீங்க போய் கேக் செஞ்சு வீங்க, அதுதான் உங்களுக்கு தாளந்து, போங்க அப்படின்னு சொன்னாராம். அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு வந்து கேக்குகளை செஞ்சு அவங்க நல்லா கடைகள் இருக்கிற நிறைய கூட்டம் வர இடத்துல ரோட்ல நின்று விற்க ஆரம்பிச்சாங்களாம். அப்போ அங்க வந்தவங்கெல்லாம் வாங்கி வீட்டுக்கு எடுத்து போனாங்களாம். திரும்பி கொஞ்ச நாள்ல 2-3 நாள்ல வந்து அந்த பெண்ணிட்ட, ரொம்ப நல்லா இருக்கு கேக், நீங்க ரொம்ப நல்லா போடுறீங்க அப்படின்லாம் பாராட்டிட்டு போனாங்களாம். அப்போ தொடர்ந்து அந்த ரோட்ல நின்று கேக்குகளை செஞ்சு அவங்க வித்தாங்களாம். அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாராம், அம்மா ஏன் நீ ரோட்லயே நின்று வியாபாரம் பண்ற, நான் உனக்கு ஒரு கடை எடுத்து கொடுக்குறேன், அந்த கடையில உட்காந்து கேக் செஞ்சு அந்த கடையில நீ வியாபாரம் பண்ணு, அப்போ உனக்கு இன்னும் நிறைய லாபம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பணத்திலே ஒரு கடையை வச்சு அவங்களுக்கு கொடுத்தார். அந்த அம்மா அங்க விதவிதமாக கேக்குகளை செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்களாம். இன்னைக்கு அவங்களுக்கு 300 அவுட்லெட்டு இன்னைக்கு இருக்குது, 300 கடை, உலகம் முழுவதும் கேக் கடை இருக்கிறது. இன்னைக்கு அவங்க மல்டி பில்லியனராக இருக்கிறாங்க. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு எது சுலபமாக வருமோ, எது ஈஸியாக வருமோ, அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து. அந்த தாளந்தை நீங்க பயன்படுத்திங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பண பற்றாக்குறை, குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். வர வர நீங்கள் ஐஸ்வர்யனாக மாறுவீர்கள். Praise the Lord and God bless you.